என் அன்பு பிள்ளைகளே, தயவு செய்து இந்த வார்த்தைகளை கேட்காமல் போகாதீர்கள். எனக்கு உங்கள் ஒரு நிமிடம் மட்டுமே தேவை. நினைவில் கொள்ளுங்கள், முடிவே இல்லாத வேதனைகள் இல்லை, நம்பிக்கை கடந்து செல்ல முடியாதத விரக்திகளும் இல்லை. தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியை அனுமதித்திருந்தால் அதை சமாளிப்பதற்கான பலம் உனக்கு இருக்கிறது என்று அவருக்கு நன்றாக தெரியும். அது ஒரு தண்டனை அல்ல, உன்னை வளர்ப்பதற்கான ஒரு வழியாகும். தைரியமாயிரு, தளர்ந்து போகாதே, ஏனெனில் உன் தேவன் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னுடனே இருக்கிறார். வாழ்க்கையின் காயங்கள் உன் ஆத்துமாவில் தழும்புகளை ஏற்படுத்தலாம், ஆனால் அங்கேதான் தேவனுடைய ஞானமும் எழுதப்படுகிறது. உன் வேதனையையும் வாழ்க்கையையும் தேவ சித்தத்திற்கு ஒப்புக்கொடுத்து சமாதானமாக இரு. ஏனெனில் இன்றைய இந்த கஷ்டங்கள் நாளை வெளிப்படப் போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன் விசுவாசி. ஆமேன்.